விஜய்க்கு வந்து இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. விஜய்க்கு வந்து 400 கோடி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அந்த நடிகர் வந்து நீங்கள் அரசியலில் இறங்கி மக்களுக்காக நான் பாடுபட போகிறேன், மக்களுக்காக நான் மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த சிங்கிள் பார்ட்டி சித்தாந்தம், சிங்கிள் லீடர்ஷிப்பு, செலிபிரிட்டி லீடர்ஷிப்பு இதெல்லாம் வந்து உங்கள் மனதில் இருந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்களே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஓகே, இது வந்து ஆல்ரெடி நீங்கள் சிஎம் ஆகிட்டன்றத நினைப்போ உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜால்ராஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. முதல்ல அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்கள் மனதில் நல்ல எண்ணம் இருக்குது, எனக்கு தெரியும். அந்த நல்ல எண்ணம் இருக்குது, நீங்கள் ஒரு முதலமைச்சராக வரணும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதுக்குரிய தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு இன்றைக்கு 1 கோடி பேர் உறுப்பினர்கள் என்று சொன்னால் நம்பாதீங்க. 40,000 வாக்குகள் என்றைக்கு உங்களுக்கு ஒரு தொகுதியில் விழுகுதோ அன்னைக்கு தான் 1 கோடி பேர் உறுப்பினர். விஜய் எத்தனை தொண்டர்கள் கல்யாணத்துக்கு போயிருக்காரு? எத்தனை தொண்டர்களை விஜய்க்கு தெரியும்? எத்தனை சுக துக்கங்களுக்கு விஜய் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு? இப்போ மாநாட்டில் இறந்தாங்களே ஒரு 4-5 பேர், அவங்க வீட்டுக்கு போயிருக்காரா விஜய்? ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுக்குறத வச்சு நீங்கள் பேசுகிறான் அறிக்கை விட்டா, இல்லை ஆதவர்ஜனா எழுதி கொடுக்குறத வச்சு அறிக்கை விட்டீங்கன்னா, இல்லை வந்து பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுக்குறத வச்சு அறிக்கை விட்டீங்க அப்படின்னா, அரசியல் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? முழு அரசியல் அவர் என்ன பண்ணலை. அப்போ முழு அரசியல் பண்ணணும் அப்படின்னா அவர் பண்ண ஆரம்பிச்சிருந்து ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க கணக்கு. அந்த 10 வருஷம் கழிச்சு மக்கள் மனதில் இடம்பெற்று அதுக்கப்புறம் வேணா நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம். முடிய 2026 எப்படி ஆவீங்க முதலமைச்சரா? எப்படி ஆவீங்க? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகலையா? அந்த மாதிரி ஆகும். நீங்க 1 கோடி மெம்பர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொல்றீங்க 1 கோடி பேர் மெம்பர் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப 234 தொகுதிக்கு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு தொகுதிக்கு 40,000 பேர் வேணும். 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 40,000 பேர் மெம்பர் ஆனா தான் ஒட்டுமொத்த தமிழகத்துல 1 கோடி பேர் மெம்பரு. அப்ப 40,000 வாக்கு உங்களுக்கு ஈரோடு கிழக்குல வந்திருக்கணுமா இல்லையா? நோட்டாவுக்கு ஏன் வரல? நீங்க யாருன்னு தெரியுமில்ல. நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கல? யாருக்கு ஆதரவு கொடுக்கலன்னா யாருக்கு ஓட்டு போடணும்? நோட்டாவுக்கு தானே போடணும் ஓட்டு. இல்ல வாக்களிக்காம கூட இருந்திருக்கலாம். அப்ப 1 கோடி பேர் மெம்பர் இருக்காங்களா? இன்னும் ஏஜ்ல இருக்காங்களா? அப்ப 20% இருக்குன்னு அவரெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போறாரு. இது ஆர்டினரி கணக்கு படிச்சவனுக்கு தெரியுமா 20%ன்னு? அது எப்படிங்க ரியாலிட்டி? அதைத்தானே கமல் சொல்றாரு. நீங்க வந்து வாக்காளர்கள் வேற ரசிகர்கள் வேறன்னு. வடிவேலுக்கு கூடாத கூட்டமாங்க? கேப்டனை எதிர்த்து பேசும்போது வடிவேலுக்கு கூடாத கூட்டமா? ஜெயிச்சது யாரு? ஏடிஎம்கே தானே ஜெயிச்சுது. கேப்டன் தானே ஜெயிச்சாரு. மோடியை பற்றி பேச மாட்டீங்க, அமித்ஷா பற்றி பேச மாட்டீங்க, பிஜேபின்னே வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. உங்களை எப்படிங்க நம்புவான் மக்கள்? ஒரு செலிபிரிட்டியால், ஏன் செலிபிரிட்டியால் கமலஹாசனால் கட்சியை உருவாக்க முடியல? ஏன் செலிபிரிட்டி விஜயகாந்தனால கட்சியை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டாட முடியல? அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து இந்த செலிபிரிட்டியை நம்பி வரக்கூடிய காலமெல்லாம் போச்சு. இனிமேல் வந்து ஒரு கட்சி என்பது வந்து ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு. மும்மொழி கொள்கை திட்டத்தை எடுத்து போராடுங்க, யூஜிசியினுடைய வரைவு திட்டத்தை எடுத்து போராடுங்க, NEP 2020 எடுத்து போராடுங்க, நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு போராடுங்க, விவிபேட் 100% ஸ்லிப்பை எண்ணுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டை வந்து தலையிடுவதற்கு போராடுங்க. இத்தனை கோரிக்கையை வச்சு ஒரு வாரம் தமிழ்நாட்டு ரோடுகளில் விஜயனுடைய தாவேகா உறுப்பினர்கள் ஆக்கிரமித்தார்கள் என்று சொல்லுங்களேன், அனௌன்ஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம். செய்வீங்களா? செய்தால் சார் வணக்கம். வணக்கம் ஜெய்சார். மக்கள் நீதி மையத்தினுடைய 8வது ஆண்டு விழாவில் கமலஹாசன் பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்னுடைய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது, ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாற மாட்டாங்கன்னு. அதை அவர் ஒரு பொதுப்படையான ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொன்னார். ஆனால் அதுக்கு வந்து டிவிகே சைட்லேருந்து எதிர்வினை வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் சொல்கிறது ஒருவேளை நம்மளை தான் சொல்கிறாரோ அப்படின்னு அவங்க கருதி அந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? நீங்கள் கமலஹாசனோடும் பயணித்தவர், அரசியலும் கவனிக்கக்கூடியவர், உங்கள் பார்வை என்ன? கமல்ஹாசன் வந்து உண்மையை பேசியிருக்காரு. அவர் வந்து அவருடைய அனுபவம், அரசியல் அனுபவத்தை அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது உண்மைதான். அது வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து வாக்காளர்களாக மாற மாட்டார்கள் என்பது உண்மைதான். ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றி வெற்றி அடைந்தவர் எம்ஜிஆர். அப்போ அதுக்கு காரணம் அவர் வந்து 20 ஆண்டு காலம் திமுகவில் பயணித்து திமுகவை கட்சியாக, திமுக கொள்கைகளை, கொடியை, பாட்டை தனது படத்தில் உயிர் மூச்சாக வைத்து மக்கள் மத்தியில் திராவிட சிந்தனைகளை, திராவிட கருத்துக்களை, பெரியாரது சிந்தனைகளை, அண்ணாவின் சிந்தனைகளை விதைத்தவர் அவர். அப்படி விதைத்து வளர்த்ததுனால தான் அந்த கட்சி வந்து ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுமே வந்து அந்த ஆதரவை கொடுத்தாங்க.
அப்போ அப்படிப்பட்ட ஆதரவை பெறுவதற்கு வெறும் ரசிகர்கள் பலம் மட்டும் போதாது என்று கமலஹாசன் சொன்னது அவரது அனுபவ பாடம். அது அவருக்கு நடந்ததை சொல்றாரா இல்லை விஜயை சொல்றாரா? இல்லை, அவருக்கு நடந்ததை சொல்றாரு. அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காரோ கிரவுண்டில் அவருக்கு நடந்தது வந்து எனக்கு இப்படி நடந்திருக்குன்றத சொல்றாரு. இப்போ விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் வந்து தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு கூட அவருக்கு 8% வாக்கு தான். அதுக்கப்புறம் 10% ஆச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு 12% ஆச்சு. அப்படியே அதுக்கப்புறம் என்னாச்சு? அது சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதா? அப்போ ரசிகர்களது வாக்கு என்பது வந்து நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகமே ரசிக்கும் அந்த படத்தை. அந்த ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்து ஓட்டு போட்டால் ஆட்சியை பிடிச்சிடலாம்ல. அது உண்மையாக அது விஜயகாந்துக்கும் பொருந்தும், அது ரஜினிகாந்துக்கும் பொருந்தும், அது கமலஹாசனுக்கும் பொருந்தும், ஈவன் விஜய்க்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ உண்மையாக அவர் வந்து ஒரு சீனியராக அரசியலில் குதித்து அனுபவத்தை வந்து 8 ஆண்டுகள் அரசியலில் பயணித்து அவர் சந்தித்த அனுபவத்தை வந்து அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஒழிய இது வந்து ஒருத்தரை குத்தி காட்டுவதற்கான செயல் அல்ல. அவர்களை தப்பாக புரிந்து கொண்டு விஜய் கட்சியினர் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றுவது என்பது தேவையற்ற விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை கமலஹாசன் சொன்ன மாதிரி அவருக்கோ அல்லது வேறு சில நடிகர்களுக்கோ அப்படி நடந்திருக்கலாம். அவங்களுடைய ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறாமல் போனாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு அது நடந்திருக்கு. ஆந்திரா பக்கம் போனோம்னா என்டிஆருக்கு அது நடந்திருக்கு. அப்போ ஏன் விஜய்க்கு நடக்காது? இல்லை, நீங்கள் எம்ஜிஆருக்கும் என்டிஆருடைய சுச்சுவேஷன் வேற. என்டிஆருக்கு வந்து திடீரென்று முதலமைச்சர் ஆனார். திடீரென்று பதவியை விட்டு போன பதவியை திரும்பி பிடிக்கவே முடியாமல் போய் செத்து போயிட்டார் என்டிஆர். எம்ஜிஆர் அப்படி இல்லை. அவர் இறக்குமுறை அவர் தான் முதலமைச்சர். 3 முறை வெற்றி பெற்று முதலமைச்சர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் இங்கே நிற்கிறது. அந்த ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா அது எம்ஜிஆருக்கு தான் இருந்துச்சு, என்டிஆருக்கு இல்லை. ஏன் எம்ஜிஆர் நிற்கிறார் இன்றைக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் மக்களோடு மக்களாக அவர் இருந்தவர். மக்களோடு மக்களாக அவர் சுக துக்கங்களில் பங்கேற்றவர். நல்லதுக்கும் போவார், கெட்டதுக்கும் போவார். ஒரு ஃபங்க்ஷன் அங்கே இருப்பார். ஒரு இயற்கை பேடர்னா முன்னால் போய் நிற்பார். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் பெயர் அவருக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு தெரியும், கலைஞருக்கு தெரியும், அண்ணாவிற்கு தெரியும், காமராஜருக்கு தெரியும். அப்போ மக்களோடு மக்களாக அரசியல் பண்ணியவர்கள் அவர்கள். அதனால தான் இன்றைக்கி ஏடிஎம்கே நிற்கிது, இன்றைக்கும் திமுக நிற்கிது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் 24% ஓட்டை இழந்த பின்பும் 20% அதிமுக தொண்டர்கள் இன்னமும் நிற்கிறாங்கன்னா காரணம் என்ன? அது எடப்பாடியாக இருந்தாலும் நிற்பாங்க, அது செங்கோட்டையனாக இருந்தாலும் நிற்பாங்க, அது ஜெயக்குமாராக இருந்தாலும் நிற்பாங்க, அது வந்து சைத துரைசாமியாக இருந்தாலும் நிற்பாங்க, யாராக இருந்தாலும் நிற்பாங்க. ஏடிஎம்கே 20% வாக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய வாக்கு. அந்த வாக்கு அப்படியே நிற்கிது. ஆனால் அதையும் தாண்டி மக்களது அன்பை பெற்றதுனால தான் எம்ஜிஆர் முதலமைச்சர். அதையும் தாண்டி மக்களது அன்பை பெற்றதுனால தான் ஜெயலலிதா முதலமைச்சர். ஒரு 50 ஆண்டு கால வரலாறுல 30 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அது காரணம் மக்களது அன்பை பெற்றிருக்க வேண்டும், மக்களோடு மக்களாக பழகியிருக்க வேண்டும், மக்களோடு கைகோர்த்து நடந்திருக்க வேண்டும், மக்களோடு மக்களாக மக்களது சுகதுக்கங்களில் பங்கேற்றிருக்க வேண்டும், மக்களை புரிந்து கொண்டிருக்க வேண்டும், மக்களோடு அடிமட்ட தொண்டன் வீட்டுக்கு கூட அவன் வீட்டில் நடந்த சுகதுக்கங்களில் கூட நீங்கள் ஒரு உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். கமலஹாசன் அதை பண்ணலை, ரஜினிகாந்த் அதை பண்ணலை. கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இல்லை விஜயும் அஜித்தும் இவர்கள் எத்தனை பேரும் இதுவரைக்கும் தொண்டன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்களா? தொண்டன் வீட்டில் ஒரு இறப்பு நடந்திருக்கு, இவங்க போயிருக்காங்களா? உனக்காக பால் குடம் ஏற்றி செத்தவன் வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? உனக்காக பேனர் கட்டி கட் அவுட் வச்சு அந்த கட் அவுட் சரிஞ்சு விழுந்து செத்தவன் வீட்டுக்காக நீங்கள் போயிருக்கீங்களா? ஒரு ரசிகர் வீட்டுக்கு. உங்களுக்கு உங்கள் தொண்டனுக்கு என்ன கனெக்டிவிட்டி? உங்கள் படம் வருது, அந்த படத்துக்கு போஸ்டர் ஓட்டுனா காசு வருது. யாருக்கு கொடுக்குறீங்க காசு? நீங்கள் ஒரு படத்துக்கு 5 கோடி கட் அவுட் வைப்பதற்கும், பால் குடம் ஊற்றுவதற்கும், போஸ்ட் அடித்து ஒட்டுவதற்கும், விழாக்கள் கொண்டாடுவதற்கும் நீங்கள் 5 கோடி செலவழிச்சிருக்கேன்னு சொல்லி இன்கம் டேக்ஸில் கணக்கு எழுதுனவங்க தானே நீங்கள். விஜய் எழுதியிருக்காருல கணக்கு. சுறா ஏதோ ஒரு படத்துக்கு எழுதியிருக்காரு, இன்கம் டேக்ஸுடைய ரிப்போர்ட்டு சொல்லுது அது. அப்போ நீங்கள் எப்போ பண்ணுறீங்க? யூ ஆர் கிரியேட்டிங் அன் இமேஜ். யாராவது ஒரு நடிகர் வந்து தனக்கான ஒரு இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா, பணம் கொடுத்து கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் நிற்காது. அந்த இமேஜ் வந்து அந்த பணம் கொடுத்தால்தான் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ உங்களை நோக்கி வரக்கூடிய ரசிகர்கள் நீங்கள் பணம் கொடுத்து இன்றைக்கி அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு வேளை நம்ம ஜெயிச்சிடலாம்
அப்படின்றதுக்காக அரசியல் கட்சிக்கு தன் சொந்த காசை போட்டு செலவழித்து வரக்கூடிய தாவேக ரசிகர்கள் வரத்தான் செய்வாங்க, இல்லைன்னு இல்லை. அவர்கள் சொந்த காசை செலவழிப்பாங்க, சொந்த காசில் போஸ்ட் அடிப்பாங்க, சொந்த காசில் மாநாடு போடுவாங்க, சொந்த காசில் கட்சி கூட்டம் நடத்துவாங்க, சொந்த காசில் கொடியேற்றுவாங்க. இது எல்லாம் வந்து இப்போ அரசியலில் நம்ம எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடுவோம், எம்பி ஆயிடுவோம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வருவார்கள். ஆனால் இது நடக்கவில்லை என்று சொன்னால், நடக்கவில்லைன்னா எப்படி நடக்கும்? மக்களது அன்பை பெறாத வரை இது நடக்க முடியுமா? டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? அங்கே தான் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ கமலஹாசன் வந்து ரசிகர் மன்றத்தை நற்பணிம மன்றமாக மாற்றின முதல் நடிகன் கமலஹாசன். இரத்த தானத்திலிருந்து உடல் தானம் வரைக்கும் மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் கமலஹாசன். அரசியலில் அவரை யாரும் கூப்பிடலை, அவர் நானா அரசியலை சுத்தப்படுத்தணும்னு இறங்கினார், ஒரு கொள்கை நோக்கத்தோடு வந்து இறங்கினார். அதை வந்து கடைசி வரைக்கும் அவர் பின்பற்றாமல் போனது அவரது இயலாமைன்னு தான் சொல்லணும். அரசியல் இயலாமை. ஒருவேளை பணம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அவருக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம், ஈகோ சிஸ்டம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறது காரணமாக இருந்திருக்கலாம். அதனால வந்து அவர் தோல்வியடைந்து விட்டேன் என்று சொல்லுவதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வெளிப்படையான நடிகனை வேற யாராவது பார்த்துருக்க முடியுமா? நீங்கள் நான் அரசியலில் தோல்வியடைந்து விட்டேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன் கமலஹாசன் சொல்கிறாரு? அவர் உண்மையை பேசுகிறார், அவர் நேர்மையாக இருக்கார். அந்த நேர்மைக்கு இலக்கணமாக கமலஹாசன் இருக்கிறதுனால தான் அவர் உண்மையை பேசுகிறார். இல்லைன்னா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அவர் வந்து யாரையும் குறை சொல்வதற்காக அவர் கமல் சொல்லவில்லை. கமல் வந்து இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை அவர் என்ன சொல்கிறாரு? 20 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்திருக்கணும், இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து இதை கொண்டு போகிறதுக்கான டைம் இல்லை, பணம் இல்லை. அப்போ என்னை நம்பி வந்த ரசிகர்களை நான் அரசியல் படுத்துவேன், அந்த அரசியல் படுத்துவதற்கு கூட்டணி அமைப்பேன், அந்த கூட்டணி மூலமாக உங்களுக்கு நான் மக்களவையிலும் சட்டமன்றத்திலும் பிரதிநிதித்துவத்தை பெற்றுத் தருவேன் என்று சொல்கிறார். சார் அரசியல் பொலிட்டிக்கல் லீடராக அவர் என்ன செய்யணுமோ மக்களுக்காக, தொண்டர்களுக்காக அவர் என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். இது வந்து அவரால் முடிந்தது. ஆனால் அவர் நினைத்திருந்தால் கண்டிப்பாக 3வது சக்தியாக அவரால் மக்கள் நீதி மையத்தை கொண்டாந்திருக்க முடியும். ஆனால் அதுக்கு அவர் முயற்சி எடுக்காமல் போனது அவர் துரதிருஷ்டவசமானது. அது 2வது விஷயம். ஆனால் இது வந்து விஜய்க்கு வந்து வளரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், ஒரு நல்ல ஒரு ஹோப்போடு வரக்கூடிய ஒரு தலைவர். விஜய்க்கு வந்து இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. விஜய்க்கு வந்து 400 கோடி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அந்த நடிகர் வந்து நீங்கள் அரசியலில் இறங்கி மக்களுக்காக நான் பாடுபட போகிறேன், மக்களுக்காக நான் மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வந்து முதல்ல வந்து அரசியலுக்கு தயாராக வேண்டும். படத்தில் நடித்தா மட்டும் போதாது. எம்ஜிஆர் வந்து படத்தில் நடித்தார், அதனால் ஜெயிச்சார். எம்ஜிஆரை கூத்தாடின்னு சொல்கிறாங்க, நானும் கூத்தாடின்னு என்ன நினைக்கிறாங்க? அப்போ எம்ஜிஆர் கூத்தாடி கிடையாது. எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் படம் எடுக்கும்போது கலைஞர் கதைவசனத்தால் தான் எம்ஜிஆர் வந்தார்னு சொன்ன காலத்தில், நாடோடி மன்னன் படவசத்தில் கலைஞரை இல்லாமல் கண்ணதாசனை வைத்து அண்ணாவின் கருத்துக்களையும் பெரியாருடைய கருத்துக்களையும், நான் நாடோடி மன்னனாக வந்தால் இத்தனை திட்டங்களை செயல்படுத்துவேன்னு சொன்னால் அதில் ஒரு திட்டம் என்ன தெரியுமா? விவசாயிகளை பங்குதாரர்கள் ஆக்குவேன். அது பெரியாருடைய சிந்தனை. அந்த சிந்தனையை வந்து அந்த நாடோடி மன்னன் படத்தில் விதைச்சிருப்பார். அப்போ என்ன அர்த்தம்? கலைஞர் இல்லாமல் கூட நான் வந்து அரசியலில் வந்து சினிமாவில் வந்து அரசியலை புகுத்துவேன் அப்படின்னு சொல்லி தனது வாழ்வையே அரசியலாக ஆக்கி, அரசியலே சினிமாவாக்கி, அந்த சினிமாவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் விதைத்து பாட்டுகளாலும் வசனங்களாலும் தனது நடிப்பாலும் தனது செயலாலும் மக்கள் மத்தியில் இடம்பெற்று தான் அவர் முதலமைச்சரானார். அப்போ அந்த ஒரு லிங்க் வந்து விஜய்க்கு இருக்கான்னா இல்லை. விஜய் எத்தனை தொண்டர்கள் கல்யாணத்துக்கு போயிருக்காரு? எத்தனை தொண்டர்களை விஜய்க்கு தெரியும்? எத்தனை சுக துக்கங்களுக்கு விஜய் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு? இப்போ மாநாட்டில் இறந்தாங்களே ஒரு 4-5 பேர், அவங்க வீட்டுக்கு போயிருக்காரா விஜய்? சுக துக்கங்களுக்கு போயிருக்காரா? இல்லை. நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் வந்து அனிதா இறந்ததுக்கு போனீங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போனீங்க, இதுக்கு போனீங்க அப்படின்னா இது வந்து எல்லாரும் தான் போனாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நீங்களும் போனீங்க. ஆனால் அதை தாண்டி விஜய் வந்து மக்கள் மத்தியில் இடம்பெறுவதற்கு, மனதில் இடம்பெறுவதற்கு சினிமா மட்டுமே போதாது என்பதை விஜய் முதல்ல உணரணும். அதாவதுங்க, விஜய் வந்து இன்றைக்கு நம்பிக்கையற்று இருக்கிறார். விஜய்க்கு நம்பிக்கை வேணும். நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், வாழ்த்துகிறேன். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், வாழ்த்துறோம் கண்டிப்பாக. ஆனால் அதுக்குரிய உங்கள்கிட்ட சரக்கு வேணும். முதல்ல அரசியல் சரக்கு உங்களுக்கு இருக்கணும். உங்கள்கிட்ட சரக்கு இருந்தால் தான் அந்த சரக்கை தான் மார்க்கெட் பண்ண முடியும் ஜானால.
அந்த சரக்கை வச்சு தான் ஆதவர்ஜினால மார்க்கெட் பண்ண முடியும். அந்த சரக்கை வச்சு தான் வந்து பிகேயால மார்க்கெட் பண்ண முடியும், பிரசாந்த் கிஷோரால மார்க்கெட் பண்ண முடியும். உங்கள்கிட்ட சரக்கே இல்லைன்னா நீங்கள் எப்படி போய் மார்க்கெட் பண்ணுங்க? அப்போ ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுக்குறத வச்சு நீங்கள் பேசுகிறான் அறிக்கை விட்டா, இல்லை ஆதவர்ஜனா எழுதி கொடுக்குறத வச்சு அறிக்கை விட்டீங்கன்னா, இல்லை வந்து பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுக்குறத வச்சு அறிக்கை விட்டீங்க அப்படின்னா, அரசியல் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? சுயமாக அரசியல் பண்ணக்கூடிய, அரசியல் சித்தாந்தத்தை பேசக்கூடிய வல்லமை பெற்றவராக நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் முதல்ல அரசியலில் வந்து தெளிவு வர வேணும். அவர்கள் சொல்லு 4 பேர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, 4ல் ஒன்று எடுத்து நான் சொல்கிறேன்றதுக்கு நீங்கள் தேவையில்லை. அப்போ என்னது, கதை வசனகர்த்தா ஒரு ஆள், டைரக்ஷன் ஒரு ஆள், மியூசிக் டைரக்டர் ஒருத்தர், தயாரிப்பாளர் ஒருத்தர், பணம் போடுறவர் ஒருத்தர், இப்படி பல்வேறு பேரும் நீங்கள் வந்து கதாநாயகனை மட்டும் நடிச்சுட்டு போயிருவீங்க அப்படின்னா அது சினிமாவுக்கு தான் பொருந்தும், அரசியலுக்கு பொருந்தாது. இப்போ மைனஸா பலர் சொல்றாங்க இல்லையா, மற்ற நடிகர்களுக்கு சொன்னதெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு வருவாங்க, மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வந்தாங்க. இவர் வந்து கமலஹாசன் சொன்ன மாதிரி கமல் 20 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொன்னது ஒரு 50 வயசுல, அந்த 50 வயசுல தான் விஜய் அரசியலுக்குள்ள வராரு. இன்னைக்கு அவருக்கு ஒரு சினிமாவில் உச்சம் இருக்கிறது, நாடெங்கிலும் வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. களத்துக்கு இறங்கி வந்தார் அப்படின்னா மற்ற நடிகர்களை ஒப்பிடும் போது இவருக்கான இம்பாக்ட் பெருசாக தானே இருக்கும். இருக்கட்டும், வந்து இப்போ வர்றாரு, 2025 வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இன்னும் வரல, அவர் அரசியலுக்கு இன்னும் முழுசாக இறங்கலை, இனிமேல் தான் இறங்கணும். அப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆயுன்னு அவர் அரசியல் இறங்கலை, முக்கியமான அரசியல் விஷயங்களை வந்து அவர் பேசலை. ஏதோ அவருக்கு அவர் எழுதி கொடுக்குறத ரிலீஸ் பண்ணுறாரு, ட்விட்டரில் போடுறாரு, இதான் பண்ணுறாரு ஒழிய முழு அரசியல் அவர் இன்னும் பண்ணலை. அப்போ முழு அரசியல் பண்ணணும் அப்படின்னா அவர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க கணக்கு. அந்த 10 வருஷம் கழித்து மக்கள் மனதில் இடம்பெற்று அதுக்கப்புறம் வேணா நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம் முடிய. 2026 எப்படி ஆவீங்க முதலமைச்சரா? எப்படி ஆவீங்க? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகலையா? அந்த மாதிரி ஆகும். டெல்லி வந்து நம்ம மெட்ராஸ் கார்பரேஷன் அளவு கூட கிடையாதுங்க. டெல்லி மெட்ராஸ் கார்பரேஷன் அளவு கூட கிடையாது. டெல்லி அது ஒரு சட்டமன்றம். அப்போ டெல்லியினுடைய ப்ரொஃபைலே வேற. தமிழ்நாடு அப்படி இல்லை. தமிழ்நாடு பிக் ஸ்டேட்டு, 8 கோடி மக்கள் தொகை, 6 கோடி வாக்காளர்கள், 4 கோடி வாக்கு பதிவு செய்யக்கூடியவர்கள். அந்த 4 கோடியில் நீங்கள் 1.5 கோடி 2 கோடிக்கு மேலே எடுக்கணும் வாக்கு. 1.5 கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணணும் வாக்கு. நீங்கள் 1 கோடி மெம்பர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, 1 கோடி பேர் மெம்பர் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ 234 தொகுதிக்கு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு தொகுதிக்கு 40,000 பேர் வேணும். 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 40,000 பேர் மெம்பர் ஆனால் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் 1 கோடி பேர் மெம்பரு. அப்போ 40,000 வாக்கு உங்களுக்கு ஈரோடு கிழக்கில் வந்திருக்கணுமா இல்லையா? நோட்டாவுக்கு ஏன் வரல? நீங்கள் யாருன்னு தெரியுமில்ல. நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கல? யாருக்கு ஆதரவு கொடுக்கலன்னா யாருக்கு ஓட்டு போடணும்? நோட்டாவுக்கு தானே போடணும் ஓட்டு. இல்லை வாக்களிக்காமல் கூட இருந்திருக்கலாம். வாக்களிச்சு நான் 80%, 70 to 80% வாக்களிச்சாச்சே. 30% எப்பயும் வாக்களிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஓட்டு போடக்கூடியவன் திமுகவில் இருக்கான், ஏடிஎம்கேல இருக்கான், நாம் தமிழரில் இருக்கான், பிஜேபியில் இருக்கான். இங்கே இருந்தானே வரணும் வாக்கு, இங்கே இருந்தானே வரணும். ஏன் வரல? 40,000 பேர் மெம்பர் ஆகிருக்கணும்ல. உங்கள் கணக்குப்படி பார்த்தா ஒரு தொகுதிக்கு 40,000 பேர் மெம்பரு. அப்போ அந்த 40,000 பேர் மெம்பர் நீ சொல்லக்கூடிய 1 கோடி உறுப்பினர்கள் உண்மை என்று சொன்னால் நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ண வேண்டும். மிஸ்டர் விஜய், 40,000 பேர் உங்களுக்கு வாக்களித்திருக்க வேண்டும் ஒரு தொகுதியில். அப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கல? என்ன சொன்னீங்க? யாருக்கு ஆதரவு கொடுக்கல? அப்போ யாருக்கு வாக்களிக்கக்கூடாது? திமுக வாக்களிக்கக்கூடாது. திமுக உங்களுக்கு அரசியல் எதிரி. பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடாது, பிகாஸ் கொள்கை எதிரி. பிஜேபி வாக்களிக்கக்கூடாதுன்னா நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடாது. ஏன்னா நாம் தமிழரும் பிஜேபியும் பெரியாரை எதிர்ப்பதில் ஒன்றா சேர்ந்து அவங்க நிற்கிறாங்க. இப்போ நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடாது. 2 ஆச்சா? 3வது யார்? ஏடிஎம்கே வாக்களிக்க முடியாது. அடுத்து என்னது? யாருக்கு வாக்களி? அப்போ யாருக்கு வாக்களிக்கணும்? நோட்டாவுக்கு தானே வாக்களிக்கணும். நோட்டாவுக்கு 6,000 ஓட்டு தானே வந்திருக்கு. 5,000 சொச்சமும் 6,000 ஓட்டு வந்திருக்கு. அப்போ என்ன? 3.6% தானே வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 40,000 பேர் கொண்ட உங்கள் மெம்பர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கான்? டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கான். யாருக்கு ஓட்டு போட்டிருக்கான்? நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்கான். அப்போ உங்களுக்கு நோட்டா யாருக்கும் ஆதரவில்லை என்று சொன்ன உங்கள் வார்த்தைக்கு உங்கள் தொண்டர்களே உங்கள் மெம்பருக்கு ஆன்லைனில் மெம்பர் ஆகி ஓட்டர் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணவனே ஓட்டு போடலை. ஓட்டு போடலன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் நிற்கலை. அது 2வது விஷயம். அதுதானே கிரவுண்ட் ரியாலிட்டி. அதனால தானே நீங்கள் பிரசாந்த் கிஷோரத்தை நோக்கி ஓடுறீங்க. ஜானுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல, குஷி ஆனந்தனுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல. 20% இருக்கிறதா பிரசாந்த் கிஷோர் சொன்னதான் ஒரு செய்தி. அவர் என்னைக்கு வந்து சர்வே எடுத்தாரு? இவங்க சொன்ன 1 கோடி வாக்கு 1 கோடி பேர் மெம்பர்னு இவங்க சொல்லியிருக்காங்க டேட்டா. அவங்க வந்து போர்ட்டல், ஆன்லைன் போர்ட்டல் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார் சார்ட்டு, பை சார்ட்டு இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்போ 1 கோடி பேர் மெம்பர் இருக்காங்களா?
இன்னும் ஏஜ்ல இருக்காங்களா, அப்ப 20% இருக்குன்னு அவரோட பார்த்து சொல்லிட்டு போறாரு. இது ஆர்டினரி கணக்கு படிச்சவனுக்கு தெரியுமா 20%ன்னு? அது எப்படிங்க ரியாலிட்டி? அதைத்தானே கமல் சொல்றாரு, நீங்க வந்து வாக்காளர்கள் வேற ரசிகர்கள் வேறன்னு. வடிவேலுக்கு கூடாத கூட்டமாங்க? கேப்டனை எதிர்த்து பேசும்போது வடிவேலுக்கு கூடாத கூட்டமா? ஜெயிச்சது யாரு? ஏடிஎம்கே தானே ஜெயிச்சது, கேப்டன் தானே ஜெயிச்சாரு. வடிவேலுடைய திமுக ஜெயிக்கலையா அன்னைக்கு? அப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி வேறங்க. தமிழக வாக்காளர்கள் ரொம்ப 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 மெச்சூர்டு வாக்காளர்கள். உங்க கட்சியில் இருக்கீங்க, பதவியில் இருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா ஓட்டு போடும் போதும் யாருக்கு போட்டால் சரி என்பதை முழுவனவன் வாக்காளன். அப்ப அந்த வாக்காளன் டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்க, அந்த டிசிஷன் மேக்கிங் பவருக்கு அவனை நம்ம லைன் ஆஃப் திங்கிங் கொண்டு வரணும். எப்போ கொண்டு வர முடியும்? மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் பாடுபடும் போது தான் அது வரும். இப்போ மக்கள் பிரச்சனைக்காக உங்கள் இதய சுத்தியோடு விஜய் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணி, விஜய் நம்ம நம்பிக்கைக்குரிய தலைவர் என்ற எண்ணத்தை என்றைக்கு மக்களிடம் விதைக்கிறாரோ, என்றைக்கு மக்களிடம் விதைக்கிறது எல்லாரும் விதைக்கலாம், ஆனால் மக்கள் இதயத்தில் ஏற்று வைக்கிறார்களோ அன்றைக்கு தான் வந்து மக்கள் வந்து அது வாக்காக மாறும். அப்போ மக்கள் நம்பிக்கையை பெறணும். ஏன் அண்ணா சொன்னார், மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களிடம் வாழ், மக்களிடம் வந்து செயல்படு அப்படின்னு ஏன்னா சொன்னார்? அதைத்தானே கலைஞர் செஞ்சார், அதைத்தானே எம்ஜிஆர் செஞ்சார். இவர்கள் செஞ்சதுனால தானே இன்னைக்கு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் தனித்தனியாக நிற்கிறாங்க. அந்த மக்களிடம் நீங்க போனீங்களா? உங்க கருத்துக்களை வந்து சினிமா மூலமாக இன்னைக்கு உலகம் முழுக்க போகுது. உங்க கருத்துக்களை கொண்டு போறதுக்கு எத்தனையோ மீடியம் இருக்கு. சினிமாவில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகும் உங்களுக்கு. ஆனால் அரசியல் கருத்துக்கள் எத்தனை வியூஸ் போகுது? எத்தனை பேர்கிட்ட போகும்? வியூஸ் பார்க்குறவனா ஓட்டு போட்டுருவானா? ட்விட்டரில் ஷேர் பண்ணுறவனா ஓட்டு போட்டுருவானா? ட்விட்டரில் கமெண்ட் அடிக்கிறவனா ஓட்டு போட்டுருவானா? நடக்காது. அப்போ அங்கே தான் வந்து நீங்கள் மக்களது மனங்களை வெல்ல வேண்டும். மக்களது மனங்களை வெல்லணும்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஜாதி மத மொழி பிரிவினைவாதத்தை விதைத்து மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறது பிஜேபி. தமிழர் என்ற ஒரு தமிழ் தேசம் என்ற ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை பரப்பி கொண்டு தமிழ் தேசியம் இந்தியாவில் அரசியல் கட்சியாக பதிவு பண்ணிட்டு தமிழ் தேசியத்தை நான் உருவாக்குவேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு சீமான். அதை நம்பி ஒரு கூட்டம் பின்னால் போயிட்டு இருக்கு. ஓகே, பிரபாகரனாலே வாங்கி கொடுக்க முடியாத தமிழ் தேசியத்தை சீமான் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு கூட்டம் நம்புது. அப்படின்னா அந்த கூட்டம் அவ்வளோதான் இருக்கும். அது இப்படி ஒரு கூட்டம் வரும். ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும். திமுகவை தாண்டி உங்களுக்கு வாக்களிக்கணும். என்ன குவாலிட்டி சொல்லுங்க? ஏடிஎம்கே தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை எப்படி நம்புறது? அப்ப அதுக்குரிய குவாலிட்டிஸ் என்ன? அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் உண்மையான காரணங்களா இருக்கா? உங்களால் அதை செய்ய முடியுமா? செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க சொல்றீங்களா? இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் வந்து ஒரு கல்ட் லீடரா பார்க்குறாங்க. ஒரு டெமிகாட் இமேஜ் இருக்கு ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு. அவர் போய் ஒரு விஷயத்த பேசுறாருன்னா, இன்னைக்கு வந்து அவர் மாநாட்டில் பேசினதா இருக்கட்டும், இல்லை அதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவர் பேசும்போது அவர் எந்த இடத்துக்கு போறாரோ அதுவே மக்களிடம் பேசு பொருளா மாறுது. அவர் பேசக்கூடிய பிரச்சனைகளும் பேசு பொருளா மாறுது. அப்படி இருக்கும்போது அவர் எளிதாக அரசியல் களத்துல முதன்மையான இடத்துக்கு வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க. பேசுவரெல்லாம் மாறி என்ன அதனோட அல்டிமேட் ரிசல்ட் என்ன? பரந்தூர் விமான நிலையம் மாறிடுச்சா? பரந்தூர் விமான நிலையம் மாறிடுச்சா? இவர் எங்கே போய் என்ன பேசினார்? பரந்தூர் விமான நிலையத்துக்கு மக்களை போய் சந்தித்தாரா? போராடக்கூடிய மக்கள்கிட்ட இறங்கி தரையில் உட்கார்ந்து பேசினாரா? அவர்களது உண்மையான பிரச்சனைகள் என்ன, யார் அவங்கன்னு பேசினாரா? அவங்கள்ட்ட கேட்டாரா? போய் ஒரு தேர்தல் பரப்புரை வேனில் போய் நின்று பேசிட்டு வர்றதுக்கு பேர் மக்களோடு இணைந்து பணியாற்றுவது அர்த்தம் இல்லை, மக்களோடு இணைந்து போராடுவதாக அர்த்தமாகாது. அது ஒரு நாள் டிவி மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வெளிச்சம் கொடுக்கலாமே ஒழிய அந்த வெளிச்சத்தினால் ஏற்படக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்காது. அந்த பலன் என்னைக்கு மக்களுக்கு போய் சேருதோ அப்போதான் மக்கள் உங்கள் பின்னால் வருவாங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்கள் பின்னால் வந்து மீனவர்களை உங்கள் பின்னால் கொண்டாடணும், ஏழை எளிய மக்களை உங்கள் பின்னால் கொண்டாடணும், எஸ்சி எஸ்டி மக்களை உங்கள் பின்னால் கொண்டாடணும், விளிம்பு நிலை சமுதாயத்தின் மக்கள் உங்கள் பின்னால் வரணும். ஒரு படித்த மாணவர்கள் உங்கள் பின்னால் வரணும்.
தொழிலாளர்கள் உங்கள் பின்னால் வரணும், அரசு ஊழியர்கள் உங்கள் பின்னால் வரணும், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க உங்கள் பின்னால் வரணும். எப்படி வருவாங்க? செயல்பாடுகள் மூலமாக. செயல்பாடுகள் தான். அப்போ உங்களது வார்த்தை, உங்களது செயல், நீங்கள் வந்தால் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு முதல்ல சப்ஜெக்ட் தெரியணும், அதனுடைய உள்ளர்த்தம் தெரியணும், இதை வந்தால் செய்ய முடியும்னு தெரியணும். திமுக செய்யாத நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க சொல்லணும், அதிமுக செய்யாத நான் என்ன செய்வேன் சொல்லணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னன்னு சொல்லணும். இன்னைக்கு தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசை எதிர்த்து எந்தெந்த வகையில் நீங்கள் போராடுவீங்க சொல்லணும். மோடியை பற்றி பேச மாட்டீங்க, அமித்ஷா பற்றி பேச மாட்டீங்க, பிஜேபினே வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. உங்களை எப்படிங்க நம்புவா மக்கள்? விஜயோட இமேஜ் மட்டும் போதாது. ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு இமேஜ் அதிமுகவை அத்தனை வருஷம் கட்டுக்கோப்பாக கொண்டு போகலையா? அந்த மாதிரி விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜ் இருக்கு. மோடியா லேடியான்னு கேட்டதுனால தான் ஜெயிச்சிச்சு அன்னைக்கு 40 சீட்டு 39 சீட்டு. மோடியா லேடியான்னு கேட்டதுனால தான் 38 சீட்டு ஜெயிச்சாங்க அன்னைக்கு. கேட்கலைன்னா ஜெயிச்சிருப்பாங்களா சொல்லுங்க? அந்த இமேஜ் எப்படிங்க வரும்? எந்த இடத்துல ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்க மாநில உரிமைகளை? எந்த இடத்துல ஜெயலலிதா வந்து போராடாமல் இருந்திருக்காங்க? எந்த இடத்துல மக்களுக்காக நிற்காம இருந்திருக்காங்க? இன்றைக்கும் இன்னைக்கு ஜெயலலிதா பிறந்தநாள், 77வது பிறந்தநாள். இன்றைக்கு ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்குமான்னு மக்கள் பேசுறாங்களா இல்லையா? ஏன் பேசுறாங்க? ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா மோடி இப்படி செஞ்சிருக்க முடியுமா? பேசுறாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அங்கதான் ஆளுமை. அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, ஊழல் பண்ணி சிறைக்கு போனவங்க தான், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த ஆளுமைன்னு ஒன்று இருக்குல்ல, மக்களுக்காக நிற்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்காக பாடுபடக்கூடிய, நமக்காக நம் பிரச்சனைகளை குரல் கொடுத்து கேட்கக்கூடிய, அதை செயலாக்கக்கூடிய தலைவராக இவர் இருப்பார் என்ற நம்பிக்கை மக்கள் வைத்திருக்காங்கல்ல, வச்சதுனால தானே அவங்க தலைவர். இல்லை, இன்னொரு வகையிலையும் ஜெயலலிதாவோட ஒரு ஒப்பிடுறாங்க. ஜெயலலிதா எப்படி வந்து ஒரு சிங்கிள் லீடர்ஷிப்பா அவங்க மட்டும்தான் தெரிவாங்க நமக்கு, அவங்கள தாண்டி வேற யாருமே நம்ம அங்கே பார்க்க முடியாது. அந்த மாதிரி இப்போ விஜய் கூட பார்த்தோம் அப்படின்னா, அஞ்சலை அம்மாளோட நினைவு நாளுக்கு பனையூர் ஆஃபீஸில் போயிட்டு மாலை போடுறாரு. அவர் மட்டும்தான் போறாரு, மாலை போடுறாரு, மரியாதை பண்றாரு, தவிர மற்ற முகங்கள் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல. அது எந்த இடமா இருந்தாலும், மாநாடாக இருந்தாலும் அவர் பேசுறாரு, பரந்தூருக்கு போறதா இருந்தாலும் நம்ம அவர் முகத்தை தான் பார்க்குறோம். அந்த இடத்துல ஜெயலலிதாவோட அவர் ஒப்பிடுறாங்க. ஒரு சிங்கிள் லீடர்ஷிப்பா அவர் ஃபேஸ் தான், விஜய்க்கு தான் ஓட்டு, விஜய் முகத்துக்கு தான் ஓட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அப்ரோச் எப்படி இருக்கு? அது வந்துங்க, அதெல்லாம் வந்து அதனால தான் வந்து ஏடிஎம்கே இன்னைக்கு கலகலத்து போய் கிடக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆரோ கலைஞரோ அவங்க தான். ஆனால் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க, எத்தனை பேரை உருவாக்கியிருக்காங்க. அண்ணா ஒருத்தர் தான், ஆனால் அண்ணா உருவாக்கிய தலைவர்கள் எத்தனை பேர்? ஒவ்வொரு துறையிலையும் வல்லவர்கள். அண்ணா உருவாக்கிய தலைவர்கள் எல்லாருமே, கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், நாஞ்சில் மனோகரனாக இருக்கட்டும், ஆசை தம்பியாக இருக்கட்டும், மதியழகனாக இருக்கட்டும், பேராசிரியர் அன்பழகனாக இருக்கட்டும், எத்தனை தலைவர்கள். எம்ஜிஆர் பின்னால் இருந்த தலைவர்களுடைய எண்ணிக்கை என்ன? எஸ்டிஎஸ், முத்துசாமி, கே கிருஷ்ணசாமி, அரங்கநாயகம், எத்தனை தலைவர்களை உருவாக்கிட்டு போனாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தர் தான். ஆனால் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்ற காலமெல்லாம் மலையேறி போச்சு. உங்களுக்கு பின்னால வந்து தலைவர்கள் இருக்கணும். நீங்க தலைவனால் மட்டும்தான் தலைவர்களை உருவாக்க முடியும். மேனேஜர் கேன் கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட், பட் ஒன்லி மென்டர், லீடர் கேன் எம்பவர் அண்ட் கோச். லீடரால் தான் எம்பவர் பண்ண முடியும், கோச் பண்ண முடியும். மேனேஜரால் என்ன பண்ண முடியும்? கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். மேனேஜர்களுக்கான காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. ஆனால் ஜெயலலிதாவும் தலைவர்களை உருவாக்கலைன்னா, செங்கோட்டையன் தலைவர் இல்லையா, ஜெயலலிதா இருந்த தலைவர் இல்லையா, ஜெயக்குமார் தலைவர் இல்லையா, சிவி சண்முகம் தலைவர் இல்லையா, இவர்களெல்லாம் இருந்தாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? அவர்களால் ஒரு சுதந்திரமான கருத்துக்களை சொல்ல முடியாத தலைவர்களாக அவர்கள் இருந்ததின் காரணமாக இன்னைக்கும் அதிமுக இன்னைக்கு பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கு காரணம் ஜெயலலிதா ஒரு ஆள், மற்ற எல்லாம் ஜீரோ. எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆர் தலைவர்னா அத்தனை பேரும் தலைவர்கள். இன்னைக்கு அதிமுக நிற்கிறதுனா காரணம், அது காரணம் அந்த தலைவர்களை எம்ஜிஆர் உருவாக்கினதான். இன்னைக்கும் திமுக நிற்கிறதுக்கு காரணம் தலைவர்களை கலைஞர் உருவாக்கினதான் காரணம். அப்ப வெறும் தனிப்பட்ட நபர்களை உருவாக்கி ஒரு செலிபிரிட்டியால், ஏன் செலிபிரிட்டியால் கமலஹாசனால கட்சியை உருவாக்க முடியல? ஏன் செலிபிரிட்டி விஜயகாந்தனால கட்சியை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டாட முடியல? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வந்து இந்த செலிபிரிட்டியை நம்பி வரக்கூடிய காலமெல்லாம் போச்சு.
இனிமேல் வந்து ஒரு கட்சி என்பது வந்து ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு. அப்போ அந்த அமைப்பு வந்து அமைப்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரில் தலைவர்கள் வருவதற்கு, உருவாவதற்கு காரணமாக தலைவன் இருக்கணும். முதல்ல நான் மட்டும்தான் போய் நிற்பேன், ஜெயலலிதா மாதிரி. ஜெயலலிதா வந்து ஜெயித்த பிறகுதான் அதை செஞ்சார். எப்போ? ஜெயித்த பிறகுதான் செஞ்சார் ஜெயலலிதா. கட்சியில் எம்ஜிஆர் கொண்டாடும் போதும் அத்தனை பேரோட சேர்ந்து சரியும் கூட்டத்தோட கூட்டமாக தான் ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க. ஜெயலலிதா வந்த உடனே தனியாக நிற்கலையே, நின்னாங்களா? ஜெயலலிதா சேவல் சின்னத்திலிருந்து ஜெயிக்கும் போதும் தனியாக வந்தாங்களா? எல்லாரும் அவங்க மட்டும்தான் வந்தாங்களா? இல்லையே, எல்லாரும் தானே இருந்தாங்க. கூட்டமாக தானே இருந்தாங்க. உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு அவர்களுக்கு தனி பாதுகாப்பு வந்த பிறகு அவர்கள் மட்டும் வந்து பேசிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு போகிறது மாதிரியான ஒரு அமைப்பு தான் உருவாக்குனாங்களே ஒழிய அவர்கள் என்றைக்குமே வந்து நான் மட்டும்தான் அப்படின்றத அவங்க இது பண்ணல. தனிமையாக நான் மட்டும்தான் சொல்லக்கூடிய எந்த கட்சியும் வளருவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து இந்த சிங்கிள் பார்ட்டி சித்தாந்தம், சிங்கிள் லீடர்ஷிப்பு, செலிபிரிட்டி லீடர்ஷிப்பு இதெல்லாம் வந்து உங்கள் மனதில் இருந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்களே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஓகே, இது வந்து ஆல்ரெடி நீங்கள் சிஎம் ஆகிட்டன்றத நினைப்ப உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜால்ராஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. முதல்ல அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்கள் மனதில் நல்ல எண்ணம் இருக்குது, எனக்கு தெரியும். அந்த நல்ல எண்ணம் இருக்குது. நீங்கள் ஒரு முதலமைச்சராக வரணும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதுக்குரிய தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு முடிவெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக நீங்கள் இருக்கணும். 4 பேர் சொல்லி 4 பேர் சொன்னதில் ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஒரு ஆட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தலைவனுடைய பண்பு கிடையாது. யூ ஹேவ் டு கிரியேட் அ பாத். எ லீடர் ஷுட் வாக் இன்டு an unexplored path. அப்படின்னு அர்த்தம். யாரும் நடக்காத புது பாதை உருவாக்கி அந்த பாதையில் நடப்பவன் தான் தலைவன். அப்துல் கலாம் சொன்னார். அப்போ அந்த தலைவனாக a leader should have a courage in taking decision. A leader should have a vision. Leader should have a passion to transform the vision into mission. A leader should walk into an unexplored path. A leader should have a courage in taking decision. A leader should practice transparency in each and every action. A leader should defeat the problem and succeed. A leader should work with integrity and succeed with integrity. இத்தனை குவாலிட்டிஸ் இருந்தால் தான் ஒருத்தன் தலைவன் அப்துல் கலாம் சொன்னார். அப்போ இத்தனை குவாலிட்டிஸை வந்து நீங்கள் என்றைக்கு பெற்றுக்கொள்கிறீர்களோ, சினிமாவில் கதாநாயகனாக நடித்தாலே அத்தனை பண்புகளும் நமக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இது அரசியல். அரசியல் பேசணும், அரசியல் செய்யணும், அரசியல் ப்ராக்டிஸ் பண்ணணும், அரசியலை நடக்கணும். தலைவனாக இருந்தால் தலைவனாக லீட் பண்ணக்கூடிய பண்பு நலன்னு வேணும். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை பற்றி தெளிவாக கருத்து சொல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் தலைவர். அது வராத வரைக்கும் யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் தி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கும் டெவலப்மெண்டல் பொலிட்டிக்கல் லீடருக்கு வித்தியாசம் இருக்குது. டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய லீடருக்கும் வெறும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னது? இவங்களுடைய ரோல் என்னது? இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் விஜய் என்பது ஒரு ப்ராடக்ட், பொலிட்டிக்கல் லீடர். உங்களோட சரக்கு இருந்தால் தான் அந்த சரக்கு எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட போய் அவங்க வந்து சேல்ஸ்மேன் விற்க முடியும். உங்களோட சரக்கு இல்லைன்னா அவங்க சொல்கிற சரக்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் முத்திரை மட்டும் சீல் மட்டும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சரக்கு விற்பனை ஆகாத சரக்காக மாறிப்போம். பிகே வந்து ஒரு சரக்கை விற்கணும்னுவார், இந்த சீலை போடுங்கன்னுவார். ஜான் ஆரோக்கியசாமி இந்த சீலை போடுங்கன்னுவார். ஆதவ இந்த சீலை போடுங்கன்னுவார். புஷி ஆனந்த் இல்லைல்ல இந்த சீலில் கீழே வந்து குஞ்சுமணி தொங்க விடுங்கன்னுவார். இப்போ என்ன ஆகும்? அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? அப்போ இந்த ப்ராடக்ட் போய் அவங்க விற்பனை பண்ணால் அந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குவாங்க? உங்கள் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், காம்படிட்டிவ்னஸை மீட் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கணும். பொலிட்டிக்கல் காம்படிட்டிவ்னஸுக்கு உங்கள் ப்ராடக்ட் தயாராக இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லையா? பட் இந்த ஏஜென்ட்ஸை வச்சே நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம்னு கனவு கண்டிங்கன்னா அது நடக்காது என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து விஜய்க்கு வந்து நம்மளுடைய அனுபவத்தின் பேரில் நம்ம சொல்கிறோம். அது அவர் புரிஞ்சு கொள்ளணும். உங்களுடைய கெப்பாசிட்டி இன்றைக்கு 1 கோடி பேர் உறுப்பினர்கள் என்று சொன்னால் நம்பாதீங்க. 40,000 வாக்குகள் என்றைக்கு உங்களுக்கு ஒரு தொகுதியில் விழுகுதோ அன்னைக்கு தான் 1 கோடி பேர் உறுப்பினர்கள். அந்த 40,000 வாக்கு இன்னைக்கு இது ஈரோடு கிழக்கில் இல்லை, 6,000 தான் விழுந்திருக்கு. இப்போ அந்த 6,000 பேர் உண்மையான விஜயை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் தான் அந்த நோட்டாவுக்கு போட்டிருக்கான். இளைஞர்கள் தான் போடுவாங்க நோட்டாவுக்கு. வயசானவங்க நோட்டாவுக்கு தேடு போடுவாங்களா?
இல்லை பெற்றோர்கள் நோட்டாவை தேடி ஓடுவாங்களா? அப்போ யார் போட மாட்டாங்க? அனுபவசாலிகள் நோட்டாவுக்கு போட மாட்டாங்க. ஒன்று எதிர்கட்சி போடுவாங்க, இல்லைன்னா ஆளுங்கட்சி போடுவாங்க. இப்போ நோட்டாவுக்கு போடக்கூடிய இளைஞர்கள் இவங்க யாருமே வேணாம்னு சொல்லி போடுறவங்க, இவங்க யாருமே வேணாம்னு சொன்னது யாரு? விஜய். அப்போ உங்கள் கட்சியினுடைய வாக்கு 3.6% தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்போ இந்த 3.6% இன்ட்டு 10 டைம்ஸ் என்னைக்கு நீங்கள் கொண்டு வர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் முதலமைச்சர். இல்லைன்னா நீங்கள் ஒரு கூட்டணி வச்சு பவன் கல்யாண் மாதிரி ஏடிஎம்கேயோட அண்டர் கிரவுண்ட் கூட்டணி வச்சு வேணால் ஜெயிக்கலாம், இல்லை சீட் ஷேரிங் போட்டு ஜெயிக்கலாம், வரலாம். ஆனால் அன்னைக்கு யூ ஆர் நாட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2ஆம் இடத்திற்கு இன்றும் அதிமுக தான் 2ஆம் இடத்துல நிற்கிது. அதிமுகவில் 1ஆம் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது எடப்பாடியே அந்த இடத்துக்கு வரவிட மாட்டார். 3ஆம் இடத்துக்கு விஜயா பிஜேபியா போட்டி. 4ஆம் இடத்துக்கு யாரு? பிஜேபியா சீமானான்றத போட்டி. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அப்போ முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஓராண்டுகள் பத்தாது உங்களுக்கு. மக்களை போய் ஒரு நடைபயணம் போயிட்டு வந்துட்டா, ஒரு பாட்டு போட்டுட்டா, ஒரு இது பண்ணிட்டா மாநாடு, அது மக்கள் ஏற்கனவே ஒரு நடைபயணத்தை அண்ணாமலையோட நடைபயணத்தை பார்த்துருக்காங்க. அது எப்படி நடந்ததுன்றத மக்கள் பார்த்துருக்காங்க. வைகோ நடைபயணத்தை பார்த்த நாடு தமிழ்நாடு. வைகோ வரும்போது வராத எழுச்சியா சொல்லுங்க பார்ப்போம். எப்படிப்பட்ட எழுச்சி! 50% மாவட்ட செயலாளர்கள் வைகோ பின்னால் போனாங்க. எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி! நடைபயணம் தான் வைகோ தான் நடைபயணத்துக்கு அத்தாச்சி. உங்களை பார்க்க கூட்டம் கண்டிப்பாக வரும். தமிழகம் முழுக்க அல்லோகலப்படும். தமிழகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கும். ஆனால் ஓட்டு போடும் போதும் அந்த ஓட்டு உங்களுக்கு வருமானது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வருவதற்கு வழி இருக்கு. அந்த வழியை நீங்கள் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் அரசியலுக்கு தயாராகணும். நீங்கள் தயாராகாத வரை, உங்களது கருத்துக்கள் உங்களிடமிருந்து சுயமாக வராத வரை, உங்களது எதிரி யார் என்பதை நீங்கள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னா மட்டும் போதாது. வழிகாட்டி எனக்கு பெரியார்னு சொன்னா மட்டும் போதாது. பெரியாருக்கு ஒரு களங்கத்தை சீமான் உருவாக்கும் போது வாய மூடி மௌனியா இருந்தவர்கள் தான் நீங்கள். அப்புறம் எப்படி நீங்க உங்க வழிகாட்டியவே காப்பாற்ற முடியாத ஆளு நீங்க எப்படி மக்களை காப்பாத்துவீங்க? எப்படி காப்பாத்துவீங்க? எப்படி உங்களை நம்புவான் மக்கள்? இளைஞர்கள் எப்படி நம்புவான்? இன்னைக்கு பெரியாரை தேடி தேடி படிச்சுட்டு இருக்கான் இளைஞர்கள். யாருக்காக அந்த கிழமை இவ்வளவு பாடுபட்டாரு சொல்லுங்க. அவர் சொல்லாத சொல்றாரு சீமான். ஏன் உங்களால பேச முடியல? ஏன் யூஜிசியில ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தை டேக் ஓவர் பண்றதுக்கு மோடி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி யூஜிசி விதிகளை மாற்றி எழுதி இன்றைக்கு டேக் ஓவர் பண்றதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பேசியிருக்கீங்களா? மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவதற்கு இந்திய திணிப்பதற்கு என்இபியை பாலிசி கொண்டாந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கொண்டாடுறாங்க. ஒரு அறிக்கை விட்டா போதுமா? ஒரு ட்விட்டர்ல போட்டா போதுமா? என்ன பண்ணிருக்கீங்க நீ? 1 கோடி பேர் கொண்ட இளைஞர்கள் கூட்டம் தெருவில் நின்றுக்க வேணாமா? இன்னைக்கு 1 கோடி மெம்பர்கள் கொண்ட கூட்டம் ஒரே வார்த்தையில அத்தனை பேரும் தெருவில் வாடா. என் விஜய் கட்சியினுடைய அத்தனை இளைஞர்களும் தெருவுக்கு வா. ரோட்ல உன் காரையும் பைக்கையும் கொண்டு நிறுத்து. தமிழகம் ஸ்தம்பிக்கட்டும். செஞ்சீங்களா? செஞ்சு காமிச்சிங்களா? எங்க கூப்பிடுங்களேன் ஒரு நாளைக்கு. தமிழகம் ஸ்தம்பிக்கட்டும் சொல்லுங்க பாப்பா. உங்க பேச்சை கேட்டு இந்த 1 கோடி பேர் மெம்பர்கள் மட்டுமே ரோட்ல காரை நிறுத்தட்டும். மும்மொழி கொள்கையை திரும்ப வாங்குறியா இல்லையா? யூஜிசி வரைவு திட்டத்தை திரும்ப வாங்குறியா இல்லையா? இவிஎம் 100% விவிபேட்டை ஸ்லிப்பை எண்றையா இல்லையா? போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுங்களேன் பாப்பா. 1 கோடி பேர் மெம்பர் இருக்காங்களா உங்களுக்கு? உங்க சொன்னா எல்லாம் கேட்பாங்கல்ல? அத்தனை பேர் இருக்காங்கல்ல? 1 கோடி பேரை உறுப்பினராக காமிச்சிருக்காருல புஷி ஆனந்த் உங்கள்கிட்ட. 1 கோடி பேரை உறுப்பினராக காமிச்சிருக்காருல ஜான ஆரோக்கியசாமி உங்கள்கிட்ட. போர்ட்டலில் காமிக்கிறாங்கல்ல, ஆன்லைனில் காமிக்கிறாங்கல்ல, மொபைலில் காமிக்கிறாங்கல்ல. அந்த 1 கோடி பேரை ரோட்டுக்கு வர சொல்லுங்க. கார் எடுத்துக்கிட்டு, பைக் எடுத்துக்கிட்டு ரோட்டில் விவசாயிகள் போராட்டம் 1 வருஷம் நடந்த போராட்டம் மாதிரி தமிழகம் முழுக்க நிற்க சொல்லுங்க. எல்லா டோல்கேட்டையும் ஆக்கிரமிச்சு நிற்க சொல்லுங்க. ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ண சொல்லுங்க. என்ன நடக்குது பார்ப்போம். மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இறங்குங்க, களத்தில் இறங்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பேசுறீங்க? அப்போ களத்தினுடைய பாலிடிக்ஸை நீங்கள் பண்ணுங்க. மத்திய அரசு எதிர்த்து பண்ணுங்க பாலிடிக்ஸ்.
மாநில அரசு தானாக பண்ண பாலிடிக்ஸ் பண்ணணும், பணியும் செய்ய முடியுமா விஜயாலா? செய்கிறதுக்கு உங்களால் வேர்வு தாள் இருக்கா? செஞ்சு காமிங்களேன் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பயணம் போங்க, சுற்றுப்பயணம் போங்க, எது வேணாலும் போங்க. ஒரு வார்த்தை சொன்னால் அன்னைக்கு வரக்கூடிய கூட்டம் இருக்குல்ல உங்களுக்கு, இத்தனை பிரச்சனைகள் இல்லையா உங்களுக்கு போராடுறதுக்கு? இத்தனை பிரச்சனைகள் இல்லையா? போராடுங்களேன். மத்திய அரசு எதிர்த்து முதல்ல போராடுங்களேன். மும்மொழி கொள்கை திட்டத்தை எதிர்த்து போராடுங்க, யூஜிசியுடைய வரைவு திட்டத்தை எதிர்த்து போராடுங்க, NEP 2020 எதிர்த்து போராடுங்க, நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு போராடுங்க, விவிபேட் 100% ஸ்லிப்பை எண்ணுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டை வந்து தலையிடுவதற்கு போராடுங்க. இத்தனை கோரிக்கையை வச்சு ஒரு வாரம் தமிழ்நாட்டு ரோடுகளில் விஜயனுடைய தாவேகா உறுப்பினர்கள் ஆக்கிரமித்தார்கள் என்று சொல்லுங்களேன், அனௌன்ஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம். செய்வீங்களா? செய்தால் நீங்கள் உண்மையிலே அடுத்த சக்தி விஜய் தான், அடுத்து மாற்று சக்தி விஜய் தான் மக்கள் நம்பி உங்கள் பின்னால் வருவாங்க. செய்வதற்கு உங்களால் முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாரா விஜய்? செய்து காமிப்பாரா விஜய்? செய்தால் வாழ்த்தக்கூடிய முதல் நபராக நான் இருப்பேன். நன்றி சார். தேங்க்யூ.